ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லியா அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு நம்ம சென்டென்ஸ் எப்படி அமைக்கலான்னு பார்ப்போம். எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணுறது லியா அப்படின்றத பார்ப்போம். கியா லியான்றதை எங்கெங்கே யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. கியான்றதை ஏற்கனவே பார்த்துட்டோம். தியான்னு அதுக்கு முதவே பார்த்துட்டோம். இப்போ லியான்றதை பார்ப்போம். லியா கானா காலியா அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டான் அப்படின்றது. இப்போ நான் சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மைங்னேன்னு வந்துட்டோம்னா அது நான் சாப்பிட்டேன்னு வந்துடும். மைங்னே கானா காலியா அப்படின்னா நான் சாப்பாடு சாப்பிட்டேன்னு வரும். கானா காலியா அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டான் அப்படின்னு வரும். அதுவே சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது கேள்வியாக வரும்போது கியா கானா காலியா அப்படின்னா கியானா என்ன சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேள்வியாக கேட்கும்போது நம்ம கியான்னு சேர்க்கணும். இல்லை கானா காலியா கியா அப்படின்னு சொல்லலாம். கியா கடைசிலையும் சேர்க்கலாம், முதவும் சேர்க்கலாம். இப்போ கானா காலியா அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டான். நீ சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்னா தும்னே கானா காலியா அப்படின்னா நீ சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்னு அந்த கியானும் போது சேர்க்கணும், கடைசியாக சேர்க்கணும். நீ அடுத்து வருது பார்க்கலாம். விலகி சென்றான் அப்படின்னா தூர் செல்லியா அப்படின்னா விலகி சென்றான் இல்லாமல் நம்மளை விட்டு விலகி தூரமாக போகலாம் அப்படிங்கும்போது தூர் செல்லியா அப்படின்னு. மயங்கி விழுந்தான் அப்படின்னா பிதோஸ்கோலியா அப்படின்னு மயங்கி விழுந்தான். சும்மா விழுகிறது, மயங்கி விழுகிறது. அது இந்த ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும்போது அதை லியான்னு நம்ம சேர்க்கணும். இப்போ கையை உடைத்து கொண்டான் இல்லை, கையை உடைத்து கொண்டான் அப்படின்னும் போது ஹாத் தோட்லியா அப்படின்னா கையை உடைத்து கொண்டான். களம் கோ அப்படின்னா பேனாவை தொலைத்தான். களம் கோலியா அப்படின்னா பேனாவை துளைத்தார். இப்போ கேள்வியாக கேட்குறது கியா ஆப்னே காலியா அப்படின்னா என்ன நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்படின்ற போது அதை என்ன நம்ம கேட்கக்கூடாது. நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேள்வியாக கேட்கும் போதே நம்ம கியா சேர்க்கணும். இல்லை லாஸ்ட்டாகவும் சேர்க்கலாம். ஆப்னே கானா காலியா கியா அப்படின்னு கடைசிலையும் கியா சேர்க்கலாம். கியா ஆப்னே கானா காலியா அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா. சும்மா ஃப்ரெண்டை பார்த்து கேட்கும்போது கானா காலியா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது. கானா காலியா அப்படின்னா நீ சாப்பிட்டியான்றதுக்கு சாப்பிட்டியா அப்படின்னு ஃப்ரெண்டாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும்போது கானா காலியா அப்படின்னு கேட்கலாம். சாப்பிட்டியா அப்படின்றது. இப்போ நீ சாப்பிட்டியா அப்படின்னா நீ சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்னா கியா தும்னே கானா காலியா நீ சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்னு. இப்போ காலை உணவு சாப்பிட்டியா அப்படின்னா கியா தும்னே நாஸ்தா கர்லியா அப்படின்னா நீ காலை உணவு சாப்பிட்டியா. அந்த தும்னே அப்படின்னா நீன்னு கேட்கணும். ஆப்னே அப்படின்னா நீங்கள் அப்படின்னு வந்து கியா ஆப்னே தோப்கர்கா கானா காலியா அப்படின்னா மதிய உணவு சாப்பிட்டீங்களா அப்படின்றது. டின்னர் நைட் உணவு இரவு உணவு சாப்பிட்டீங்களா அப்படின்னா கியா ஆப்னே ராத்கா கானா காலியா அப்படின்னா இரவு உணவு சாப்பிட்டீங்களா அப்படின்றது. அதுக்கு பதில் சொல்கிறாங்க எப்படின்னா ஹாங் மைன் கானாக்கா சுகா ஹூங் அப்படின்னா ஆம் நான் காலை உணவு நான் சாப்பாடு சாப்பிட்டு முடித்து விட்டேன். காலை உணவுன்னா நாஸ்தான்னு சொல்லிடலாம். நாஸ்தா கா சுகா ஹூங் அப்படின்னு சொல்லலாம். நான் சாப்பாடு சாப்பிட்டு முடித்து விட்டேன் அப்படின்னும்போது ஹாங் மைன் கானாக்கா சுகா ஹூங். சுக்கா சுக்கின்றது நம்ம அடுத்து எங்கே யூஸ் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்கலாம். நான் சாப்பாடு சாப்பிட்டு முடித்து விட்டேன் அப்படின்னா ஹாங் மைன் கானாக்கா சுக்கா ஹூங் அப்படின்னு. இப்போ சுக்கான்றது யார் சொல்கிறாங்க, ஒரு பையன் சொல்கிறாங்க. அப்படின்னா சுக்கி அப்படின்னா கேர்ள். சுக்கி அப்படின்னு கீன்னு இழுத்து விடணும் இந்த பக்கம். கீ அப்படின்னா சுக்கி ஹூங் அப்படின்னா ஒரு கேர்ள் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஹாங் மைன் கானாக்கா சுக்கி ஹூங் அப்படின்னா ஒரு கேர்ள் சொல்கிறாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஹாங் கம் கானாக்கா சுக்கே ஹூங் அப்படின்னு சுக்கே ஹைங்குன்னு வரணும். அங்கே வந்து ஹூங் வரக்கூடாது. சுக்கே ஹைங் அப்படின்னு சொல்லணும். நம்ம வந்து ஹைங் நாங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டோம். நான் சொல்லும் போது தான் நம்ம ஹூங் வரணும். நாங்கள்னு வரும்போது ஹைங்குன்னு வந்துடணும். ஹாங் ஹம் கானாக்கா சுக்கே ஹைங் அப்படின்னு சொல்லிடணும். நான் சாப்பிட்டு முடித்து விட்டேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். ஹாங் மைன் கானாக்கா சுக்கா ஹூங். இப்போ சிம்பிளாக நான் சாப்பிட்டேன் அப்படின்றது மைனே கானா காலியா அப்படின்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது.
நஹிங் அபி தக் மை கானா நஹிங் காயா ஹூங். நஹிங் வரும்போது இங்கே லியா தியா கியான்னா வர்றது வரக்கூடாது. நஹிங் வரும்போது பக்கத்தில் தியா அப்படின்னா காலியா காத்தியான்னு வரக்கூடாது. நஹிங் வந்தால் காயாகும் அப்படின்னு சொல்லணும். நஹிங் அபி தக் மை கானா நஹிங் காயாகும் அப்படின்னா இல்லை நான் இப்போ வரைக்கும் சாப்பிடல அப்படின்றது. சரி நான் சாப்பிடவில்லை இப்போ வரைக்கும்னு சொல்லாமல் நான் சாப்பிடவில்லை அப்படின்னா மைனே நஹிங் காயா அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். நான் சாப்பிட்டேன் அப்படின்னா மைனே கானா காலியா நான் சாப்பிட்டேன். இதவே மைனேன்றதுக்கு பதிலாக தும்னேனா நீ சாப்பிட்டியான்னு வந்துடும். ஆப்னே கானா காலியானா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு வந்துடும். நான் சாப்பிடவில்லை அப்படின்னு மைனே நஹிங் காயா. நஹிங் வரும்போது யா தான் சேர்க்கணும். வெயிலின் காரணமாக அவர் மயங்கி விழுந்தார். கர்மிக்கே காரன் வக் விஹோஸ்கோலியா மயங்கி விழுந்தார். வெயிலின் காரணமாக அவர் மயங்கி விழுந்தார். கர்மிக்கே காரன் வக் விஹோஸ்கோலியா. அந்த பையன் தன் கையை உடைத்து கொண்டான். உஸ் லடுக்கேனே அப்னா ஹாத் தோட் லியா அப்படின்னா கையை உடைத்து கொண்டான் அப்படிங்கிறது. இது அப்னே அப்னா அப்னி அப்படின்றது அது எங்கெங்கே யூஸ் பண்ணுறான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உஸ் லடுக்கேனே அப்னா ஹாத் தோட் லியா அப்படின்னா அந்த பையன் தன் கையை உடைத்து கொண்டான். அந்த பையன் அப்படின்னும் போது அந்த குறும்புக்கார பையன் அப்படின்னது சரார்த் அப்படின்னு சொல்லலாம். சரார்த் லடுக்கேனே அப்படின்னு சொல்லலாம். நட்ஹட் அப்படின்னு சொல்லலாம். நட்ஹட் லடுக்கேனே அப்படின்னா குறும்புக்கார பையன். நம்ம அந்த பையனே சொல்லலாம். உஸ் லடுக்கேனே அப்னா ஹாத் தோட் லியா. உஸ் நட்ஹட் லடுக்கேனே அப்னா ஹாத் தோட் லியா அப்படின்னா அந்த குறும்புக்கார பையன் தன் கையை உடைத்து கொண்டான் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.